நுங்கம்பாக்கத்தில் நிகழ்ந்த கொலையை தொடர்ந்து ரயில் நிலையங்களில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த விவாதம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. ரயில் நிலையங்களில் ஏற்கனவே நிகழ்ந்த சில சம்பவங்கள் கூட இப்படித்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேச வைத்தன. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, விசாரணை என்னவானது, விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி பெங்களூருவில் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து நின்ற கவுஹாத்தி விரைவு ரயிலில் இரட்டை வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்தது. இதில் ஆந்திராவைச் சேர்ந்த சுவாதி என்ற பெண் உயிரிழந்தார். 10 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பினர் இந்த தாக்குதலை நிகழ்த்தியது தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணையில் தெரியவந்தது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வேறு ஒரு வழக்கில் இந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி ஒடிசா சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தமிழகம் அழைத்து வந்து விசாரணை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இவர்களை இங்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே வெடிகுண்டு வழக்கில் முடிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரயிலை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அதிகாலை 5 மணிக்கு இயக்கினார். இதில் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ரயிலை இயக்கிய நபர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். விபத்து நடந்தபோது ரயிலில் 35 பயணிகள் இருந்தனர். அடையாளம் தெரியாத நபருக்கு எப்படி ரயில் இயக்க தேவைப்படும் சாவி கிடைத்தது? அந்த நபர் ரயிலை எடுத்துச் செல்லும் வரை அதிகாரிகளும் போலீசாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இது நக்சல்களின் கைவரிசையா என பல கேள்விகளுக்கு இதுவரையிலும் பதில் இல்லை. இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் புலனாகவில்லை.